ஹாய்ங்க ஹாய்ங்க சண்டேனாலே நம்ம ரிலேட்டிவ் வீட்டுக்கு போய் நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்றதும், ரிலேட்டிவ் நம்ம வீட்டுக்கு வராங்க நம்ம நான்வெஜ் செஞ்சு வச்சு சாப்பிட்றதும் அது ஒரு தனி சுகந்தாங்க. அந்த காலம்லாம் மாறி போச்சுங்க. நமக்கு நாமளே நான்வெஜ் செஞ்சு சாப்பிட்டுக்கலாங்க. சரி, இன்றைக்கி மட்டன் சுக்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 1/2 கிலோ மட்டன், மஞ்சள்தூள் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, தண்ணீர் 1½ டம்ளர் ஊற்றி ஒரு 6 to 7 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு பேனில் சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், மல்லி 1 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், பட்டை 1, அன்னாச்சி பூ 1ங்க. அது நல்லா வறுத்து மிக்சியில் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது மசாலா செய்யலாங்க. அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிரியாணி இலை 1, கிராம்பு 2, முந்திரி 2, சீரகம் 1 டீஸ்பூன், பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சின்ன வெங்காயம் தோல் மட்டும் உரித்து 50 கிராம் அதையும் ஆட் பண்ணி பொன்னிறமாக நல்லா வதக்கிக்கோங்க. பொன்னிறம் ஆன பிறகு தக்காளியும் இஞ்சி பூண்டு விழுதையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்தது நல்லா ஃப்ரை ஆனதும் கரம் மசாலா 1/2 டீஸ்பூனும், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூனும் அதுவும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ண பிறகு வேக வச்சுருந்த மட்டனையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி 7 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ தண்ணியெல்லாம் ட்ரை ஆயிடுச்சு. இந்த கண்டிஷனில் நீங்கள் அரைச்சி வச்சுருந்த மசாலா பொடியும் கருவேப்பிலையை பொடி பொடியாக அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு தேவையான மட்டன் சுக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்யூ. பபாய்.